நிலத்தடி நீரை மேம்படுத்தி பல்வேறு நன்மைகளை தரும் பனைமரம் அழிந்து வரும் நிலையில் பூதப்பாண்டி பகுதிகளில் 10,000 பனை மரங்களை நட்டு பாதுகாத்து வரும் நிலையில் சமூக விரோதிகள் பனை மரக் கன்றுகளை அழித்து வருவதாகவும் குமரி ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் ஜோஸ்வா கோரிக்கை. தமிழகத்தின் மாநில மரமாக அறியப்படும் பனையிலிருந்து கிடைக்கும் நுங்கு, பதநீர், பனை வெல்லம், பனங்கிழங்கு போன்றவை உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுப் பொருள்களாக விளங்குகின்றன. அதன் தடிகளும் வீடுகள் கட்டவும், ஓலை, நார் போன்றவைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற பல்வேறு நன்மை தரக்கூடிய பனை மரத்தின் நன்மைகள் இன்றைய இளைய சமூகத்தினருக்கு தெரியவில்லை என்பதும் முக்கியமாக நிலத்தடி நீரை மேன்மைப்படுத்தும் இந்த பனை மரங்களை பூதப்பாண்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜோஸ்வா அவரது சொந்த செலவில் தாழக்குடி, திட்டுவிளை, ஈசாந்தி மங்கலம், வக்கினிக்குளம் போன்ற பல்வேறு பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நட்டு அதனை பராமரித்து வளர்த்து வருகிறார். சமூக விரோதிகள் இவர் வளர்த்து வரும் பனை மரங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் காவல்துறையில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குமரி ஆட்சியர் அவர்கள் இந்த பனை மரங்களை சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரபரப்பு பேட்டி. வேணும்னே வெட்டி என்னுடைய இந்த மரம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விதையை போட்டு ஒரு 500 விதை போட்டு அரசியல் கால் ஓரமாக இது நான் நட்டேன். அதையும் நான் பராமரிச்சுக்கிட்டு வரேன். இதை வந்து என்னுடைய இது வளர்ச்சி இதை பொறுக்காமல் அந்த மரத்தை சேதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நான் ஆட்களை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவங்க மனசு எப்படி தான் வருன்னு தெரியல. இது பேரூராட்சிக்கிட்டே நான் தகவல் கொடுத்தோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சரி, ஒரு போர்டாவது வைங்கன்னு சொன்ன பிறகும் அவங்க ஒரு போர்டும் வைக்கலை. சரி, அதுவும் என்னுடைய சொந்த செலவில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. மேலும் விக்கினி குளம், இறச்சிக்குளம், தாளாக்குடி பல இடங்களில் ஒரு சுமாராக ஒரு 10,000க்கு மேலே பனை விதை போட்டு எல்லாமே நல்ல முறைக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட முறையில் தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள காலத்தில் பனை ஏறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இளைஞர்களுக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. எப்படி இதனுடைய பலன்கள் என்னங்கிறது எல்லாமே பலன் தான். இந்த ஓலையிலேருந்து, இந்த மட்டையிலேருந்து, இதில் உள்ள நொங்கு, பயணி எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது. அப்போ என்னுடைய இதை யோசித்து தான் இந்த பனை மரத்தை. ஆனால் இதில் வந்து என்னென்னா, ஆடு மாடு கடிக்காத ஒரே காரணத்தினாலும் நிலத்தடி நீர் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த கரை கெட்டு இது உடையாது. இதனுடைய வேறுனால நமக்கு பல நன்மைகள் தான் இருக்குது. அப்படியே ஒரு தீங்கு கிடையாது. இதனால் வேறு வந்து இதாகி கெட்டுனோன்றோன்னா இதுவும் கிடையாது. இதனால் நிலத்தடி நீர் மெயினாக என்னுடைய இதற்காக நான் இதை பண்ணுவேன். இந்த தலைமுறைகள் வந்து என்னை பார்த்து எல்லாரும் இல்லை, சமூக சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும்
இந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இதே போல் என்னை பின்பற்றி செய்யுங்க. வேறு என்ன பணி வந்து அவார்டுக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் செய்யலை. நான் இறந்த காலங்களில் என்னுடைய பேர பிள்ளைகள் பின் சன்னதிகளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாடமாக அமையதுக்காகவும் இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் இது பண்ணுவேன். இது யார் வச்ச மரம் நல்லா இருக்குன்னுட்டு இப்போ எல்லாரும் அதிகமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னை பார்த்து நிறைய பேர் இதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுங்க. வந்து என்னுடைய மரம் கிடையாது, இது வந்து கவர்மெண்ட்டுடைய மரம். அப்போ இதை பாதுகாக்க வந்து கவர்மெண்ட்டை தான் பாதுகாக்கணும். நான் நட்டுட்டேன், வளர்த்துட்டேன். இதுக்கு மேலே செய்யறது வந்து கவர்மெண்ட்டு தான் செய்யணும். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதை தலையிட்டு இதே போல் ஏற்கனவே இதை சேதப்படுத்தின மேலே நான் புகார் கொடுத்துருக்கேன். அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மேலும் இதே மாதிரி யாரும் செய்யாத வண்ணம் சேதப்படுத்தாத வண்ணம் பண்ணிடணும். மாவட்ட நிர்வாகம் இதை பார்த்து ஏன்னா செய்ய நீங்களும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவிகளை செய்யுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் வந்து இதை பார்த்துருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது யார் ஆனால் அவங்க செய்யக்கூடிய பணிகள் நல்ல பணியாக தான் இருக்குது. அவங்களும் இதை நேராக வந்து பார்த்து என்னையை ஊக்குவிக்கணுமே தவிர என்னையை இது பண்ணாத அளவில் இதை மரங்களை வெட்டச்சுமே சோர்வு வருது. அந்த அளவு வராத இன்னும் நீங்கள் பார்த்துக்கணுன்னுட்டு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜோஸ்வா. நான் ஒரு இந்த புதப்பட்டி இதில் தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆட்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இது வந்து யாருடைய இதுவும் இல்லை. இது என்னுடைய எல்லாம் என்னுடைய சொந்த செலவில் தான். இது மித்தம் நான் இது பண்ணனால என்னுடைய சங்கதிகளுக்கு ரொம்ப பாராட்டுக்காங்க. எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. இதோட மரம் வளராத பார்த்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது.